தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எந்த பதவியும் வேண்டாம் என்றார், எந்த பதவியும் வேண்டாம் என்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பதவி வேண்டாம் சொல்லி ஒருத்தர் சொன்னார்னா ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பதவிக்கு தான் இப்போ அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு சாகுறாங்க. ஆனால் ஒருவர் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என்று கூறியுள்ளார். அவர் யார் அல்ல, நேற்றைக்கு முன்தினம் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக இருந்த ஹவாய் அவர்கள் நேற்றைய முன்தினம் அவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாக இருந்தவர்கள், தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள் தங்களுடைய பதவி காலத்துக்கு பிறகு மத்திய அரசு வழங்குகிற பதவியை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள். கவர்னர் பதவி வழங்குவார்கள், அல்லது மனித உரிமை ஆணையத்தின் தலைவர்கள், அல்லது வேறு ஏதாவது தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், பழங்குடியினர் ஆணையம், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், பெண்கள் ஆணையம், இவற்றுக்கு தலைவராக நியமிப்பார்கள். ஆனால் ஹவாய் அவர்கள் தனக்கு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி பதவியிலிருந்து விலகிய பின்பு எந்த பதவியும் ஏற்கப் போவதில்லை என்று அறிவித்துள்ளார். பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்துக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளப் போவதாக தெரிவித்துள்ளார். ஆகவே மத்திய அரசு வழங்குகிற எந்த பதவியையும் தான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். ஹவாய் அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது.